ஒரு ஐஏஎஸ் அலுவலருடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை ஆட்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள். இவர்கள் என்னை போன்ற ஒரு ஐஏஎஸ் அலுவலர்களுக்கே இப்படி என்னை நடத்துகிறார்கள், என்னுடைய இந்த பாதுகாப்பு பிரச்சனையை கேள்விக்குறியாக்குகிறார்கள் என்று சொன்னால் மிக சாதாரணமான எளிய குடிமகனாக இருக்கு இந்த ஆட்சியாளர்கள் எப்படி புறந்தள்ளுவார்? ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு கோட்டைக்குள் எனக்கு எந்த பொறுப்பையுமே அளிக்காமல், குறைந்தபட்சம் ஒரு துறையினுடைய தலைவராக கூட என்னை இல்லாமல், ஒன்றும் இல்லாத, அதிகாரமே இல்லாத, மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத அலுவலர்களை தண்டிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் 7 ஆண்டு காலம் என்னை நிறுத்தி வைத்தார். மன்னராட்சி காலத்திலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஜமீன்களா, பண்ணையார்தன அந்த அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அந்த தன்மை தான் இங்கே இருக்கிறது. இதில் ஜனநாயகம் இருக்கிறதா? 2023 மே மாத இறுதி வாரத்தில் எனக்கு இந்த பாதுகாப்பை விலக்கிக் கொள்கிறார். அன்றைக்கு இது குறித்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சவால் நிறைந்த இந்த பொறுப்பை நான் செய்திருக்கிறேன். 2012 இவ்வளவு பிரம்மாண்டமான இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது நான் தான். அதனுடைய தொடக்க புள்ளியாக, ஊற்றுக்கண்ணாக 2012 மேயில் நான் அன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த பொழுது இந்த பெரிய அளவிற்கான இந்த கிரானைட் முறைகேடுகளை, மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஆமா, இந்த கிராமிய கட்டமைப்பு, இந்த ஊரக கட்டமைப்பு எப்படி உருக்குலைக்கப்பட்டது, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான முறைகேட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிற என்ற விவரத்தை எல்லாம் அன்றைக்கு நான் தான் அனுப்பியிருக்கிறேன். எனவே இந்த பின்புலத்தில் இந்த சக்தி மிகுந்தவர்களால் ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எனவே நீங்கள் எப்படி விலக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் நான் இதில் விலக்கி 2 முறை நான் கடிதம் எழுதுகிறேன். ஆனால் எனக்கு ஒன்றிய அரசிலிருந்து பாதுகாப்பை பெறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த பெரும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்று, நான் வழக்கு தொடர வேண்டும். நான் வழக்கு தொடர்வதற்கு முன்பாக நான் கடிதத்தை கொடுக்க விரும்பினேன். காரணம் என்று சொன்னால், உயர்நீதிமன்றமே என்னை அது என்னுடைய விருப்பத்தை கூட கேட்காமல் அதுவே என்னை நியமனம் செய்திருக்கிறது. இந்த ஒரு சவாலான பெரும் பொறுப்பை நானும் முடிந்த அளவிற்கு என் ஆற்றலுக்கு ஒப்ப உண்மையும் வாய்மையோடு நான் அதை முடித்திருக்கிறேன். எனவே அந்த பணியை முடித்த காரணத்தினால் நான் ஒன்றுமே இல்லாத, அதிகாரம் எதுவுமே இல்லாத ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு செயலர் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கோட்டைக்கு, அதற்கு பிறகு கோட்டை உள்ளேயே நுழைய விடாமல், எந்த பொறுப்பிலையுமே கோட்டைக்குள் எனக்கு எந்த பொறுப்பையுமே அளிக்காமல், குறைந்தபட்சம் ஒரு துறையினுடைய தலைவராக கூட என்னை இல்லாமல், ஒன்றும் இல்லாத, அதிகாரமே இல்லாத, மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத, இது போன்ற இணை போன்ற நேர்மை நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய அலுவலர்களை தண்டிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் 7 ஆண்டு காலம் என்னை நிறுத்தி வைத்தார்கள். எனவே எனக்கு இந்த உயர்நீதிமன்றம் அளித்த பொறுப்பினால்தான் என்னுடைய ஐஏஎஸ் அந்த பணியையே, அந்த உயர்ந்த இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரமிக்க இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு கனவு பதவியாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ்ஐயே நான் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மார்ச் மத்தியிலே நான் இன்னொரு அழைப்பாணையை, சம்மனை நேரடியாக வந்து எனக்கு சார் செய்கிறார்கள். அதில் 26 மார்ச் நான் நேரடியாக நீதிமன்றம் வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்பதுதான் அழைப்பாணையினுடைய சாரம்சம். இப்போ இந்த நிலையில் நான் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை. நான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழல், இந்த பிரம்மாண்டம் அறிந்தவன் நான், இதில் அபாயம் இருக்கும் என்று அறிந்தவன். ஒன்று பர்சனல், இன்னொன்று ப்ரொஃபஷனல். ரெண்டும் நமக்கு இக்கட்டான ஒரு நிலையை உருவாக்கும் என்று அறிந்துதான் நான் இதில் இறங்குகிறேன். அதை நான் அஞ்சவில்லை, இருந்தாலும் நான் செய்கிறேன். என்னுடைய பணி பாதிப்பு ஏற்பட்டது, என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டது. இப்பொழுதும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு விளக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் நான் வரமாட்டேன். பாதுகாப்பு எனக்கு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு வழங்கப்படாமல் நான் வருவதிலே அது சாத்தியமில்லை. இன்னொன்று, நான் பார்க்கிறேன், தமிழ்நாட்டை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். எனவே நான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன். என் தாயகத்தின், தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வள சூறையாடல் என்னை பாதிக்கிறது. இதற்காக போராடக்கூடியவர்களையும் நான் யோசிக்கிறேன். எனக்காக மட்டுமல்ல, ஒரு ஐஏஎஸ் அலுவலருடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள். ஜனநாயகத்தன்மை இல்லை, எதேச்சிகாரமான ஒரு முடிவு. அதில் ஜனநாயகம் இல்லை. இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இந்த ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள், அவர்களிடத்திலிருந்து தான் எங்களுக்கு அதிகாரம் வருகிறது. ஆனால் நாங்கள் மன்னர்களாக இந்த எஜமானர்களை ஏதோ அவர்கள் சாதாரண எங்களுடைய பணியாளர்களாக, அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலத்திலும்
ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஆனால் எதேச்சிகாரமாக முடிவெடுத்திருக்கிறார்கள்.